computer science, chapter number 11, chapter name functions, and the advantage of functions, how to calling the functions, scope of the variable, how many ways calling the functions, so inline functions, arguments and the parameters. Also before class will be explained. So now the class will be discussed. So one of the operator, scope resolution operator. What are the operator cannot be overloaded? First one, membership operator. So another one, scope resolution operator. Third one, conditional operator. Fourth one, size of operator. It is also operator cannot be overloaded. In the operator எல்லாமே என்ன பண்ண முடியாதுன்னா ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம் எப்படியா ஆட் பண்ணுறோம் a + b அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம பண்ண முடியாது. a ஸ்டார் பண்ணுறோம் இல்லையா, a ஸ்டார் அப்படின் போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டு நம்பரை ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை செயல்படுத்தாத வகையில் சம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா ஸ்கோப் ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்கோப் ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, ஸோ அவுட் சைடு, அதாவது வாய்டு மெயினுக்கு மேலே அவுட் சைடு வேரியபிள், குளோபல் வேரியபிள் சொல்லி அழைக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை இன்னருக்குள்ள மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே அக்சஸ் பண்ணுவதற்கு பயன்படக்கூடியதான் இந்த ஸ்கோப் ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்கோப் ஆப்ரேட்டர் அப்படின்னு பற்றி நம்ம பார்த்தோம். ஸ்கோப்னா என்ன, ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் என்னென்ன இருக்குது. அப்போ ஸ்கோப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஸ்கோப் இஸ் எ ரெஃபர் டு அக்சபிலிட்டி ஆஃப் வேரியபிள். அதாவது ஒரு வேரியபிளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்காகவே. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும், இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய வேரியபிளை எப்படி அக்சஸ் பண்ண முடியும். அப்போ 4 டைப் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்னா வித்தின் த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைடு கிளாஸில் இருக்கக்கூடியதை லோக்கல் வேரியபிள் என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப். வித்தின் த கிளாஸ் ஆல் சப் கிளாஸ், ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிறது இன்னொரு கிளாஸுக்குள்ளே இருக்கிறது என்னது, சப் கிளாஸில் இருக்கிறது மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைடில் இருக்கிறத என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. அது ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஃபைல் ஸ்கோப் அப்படின் போது ஆல் பிளாக், எல்லா பிளாக்லையும் இருக்கிறது என்னது, அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஸ்கோப் அப்படின்போது அந்த கிளாஸுக்குள்ள ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், இந்த 3 அக்சஸ் ஸ்பெசிஃபிக் உள்ள வேரியபிளோ இல்லை ஃபங்க்ஷனோ டிக்ளேர் பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கிளாஸ் ஸ்கோப் வேரியபிள். அதில் இது எதுக்கு சார் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேரியபிள்ஸ் எப்படி எந்தெந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற பற்றி இதில் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோப் ஆப்ரேட்டர் ரிவர்ஸ் த ஹிடன் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். அதை ஹிடன் அப்போ ஹைடன் போது நம்ம என்ன பண்ணுவோம், மறைக்க வைக்கிறது. ஸோ அதை வெளிப்படையாகவே அவுட் சைடில் இருக்கிற வேரியபிளை அக்சஸ் பண்ணது பயன்படுத்தக்கூடியதான் ஸ்கோப் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்கோப் ஆப்ரேட்டர் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 4 புள்ளி இருக்கும் இந்த மாதிரி. Scope resolution operator is used for the following the purpose.
ஸோ என்ன பர்பஸ்க்காக இதை பண்ணால் டு அக்சஸ் அ குளோபல் வேரியபிள். அப்போ குளோபல் அப்படின்னாலே அவுட் சைடுன்னு சொல்லுவோம், குளோபல் அப்படின்னாலே ஃபைல் வேரியபிள் சொல்லுவோம், ஃபைல் ஸ்கோப் வேரியபிள். குளோபல் வேரியபிள் அக்சஸ் பண்ணது பயன்படுத்தக்கூடியது ஒன்று, when they are a local variable with same name. லோக்கல் வேரியபிள் இருக்கும், சேமாகவே இருக்கும். லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் சேமாக இருக்கும். ஆனால் ஸ்கோப் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி குளோபல் வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை அக்சஸ் பண்ண முடியும். அதற்காக தான் நம்ம ஸ்கோப் ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம படிக்கிறோம். An example using scope relation operator, ஒரு ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன். குளோபல் வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னா ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், ரைட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஆஷ் இன்க்ளூடு ஐஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஹெட்டர் ஃபைலை பயன்படுத்தி யூசிங் நேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டு, அதாவது பர்மனெண்ட்டாக இது எல்லாமே கம்பல்சரி கொடுத்தாகணும். அதுக்கு அடுத்தது இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை பயன்படுத்தி எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு 45 ஈக்குவல் டு 45 சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ முன்கூட்டி என்ன பண்ணுறேன் வேல்யூ கொடுத்துட்டேன். இந்த வேரியபிள் ஆகப்பட்ட ரெண்டு பேர்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் சொல்லி அழைக்கலாம். அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ட்டு எக்ஸோட எக்ஸ் ஈக்குவல் டு 10. பாருங்கள், இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 45, மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது எக்ஸோட வேல்யூக்குள்ளே 10. இது என்ன வேரியபிள் அப்படின்னு கேட்டால் இது லோக்கல் வேரியபிள். எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்றது லோக்கல் வேரியபிள் மெயின்குள்ளே இருக்குது. மெயினுக்கு மேலே இருக்குது பார்த்தோன்னா குளோபல் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 45. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சார் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் வேரியபிளோட வேல்யூ குளோபல் வேரியபிளோட வேல்யூ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எந்த ஒர்க்கும் அல்ல, ப்ராசஸும் அல்ல, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் எடுக்கிறேன். த வேல்யூ ஆஃப் குளோபல் வேரியபிள் எக்ஸ் இஸ் ஸ்கோப் ஆப்ரேட்டர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கேன். த வேல்யூ ஆஃப் லோக்கல் வேரியபிள் எக்ஸ் இஸ் எக்ஸ்ன்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஸ்கோப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணவில்லை. ஸோ அதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டால் குளோபல் வேரியபிளை அக்சஸ் பண்ணுறது when they are எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா குளோபல் வேரியபிள் நேமும் லோக்கல் வேரியபிள் நேமும் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா? லோக்கல் வேரியபிள் நேமு குளோபல் வேரியபிள் சேமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் வரும். சப்போஸ் இந்த இடத்துல நான் ஸ்கோப் ஆப்ரேட்டர் எடுத்துட்டேன், அப்போ ரெண்டு வேரியபிளும் சேமாக இருக்குது, எந்த வேல்யூ எடுத்துக்கும் கம்பைலர் ஆகப்பட்டது அப்படின்ற டவுட் வரும். அப்போ அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தான் குளோபல் வேரியபிளை நான் அக்சஸ் பண்ணணும்னா ஸ்கோப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறேன், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை அந்த எக்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறேன். அந்த வேரியபிள் குளோபல் வேரியபிளுக்கு ஃப்ரெண்டில் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன், குளோபல் வேரியபிளோட இருக்கக்கூடிய வேல்யூவை வேரியபிளை அக்சஸ் பண்ணக்கூடியது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த வேல்யூ ஆகப்படுது இந்த எக்ஸில் வந்து அசைன் ஆயிரும். தென் அதுக்கடுத்து பார்த்தோன்னா லோக்கல் வேரியபிள் என்னன்னு கேட்டால் எக்ஸோட வேல்யூ 10, எக்ஸோட வேல்யூ 10. அப்போ 10ன்ற வேல்யூ ஆகப்படுதுன்னு வரும். இந்த இடத்துல லோக்கல் வேரியபிளோட வேல்யூ உனக்கு அசைன் ஆகிடும். அப்போ அவுட்புட் எனக்கு அப்பியர் ஆகும். எப்படி அப்பியர் ஆகும், the value of global value x is 45. அப்போ 45ன்றது என்ன இருக்கு. நெக்ஸ்ட் the value of local variable value x is 10 அப்படின்னு சொல்லி உனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். டு அக்சஸ் த குளோபல் வேரியபிள் யூஸ்டு ஃபார் லோக்கல் வேரியபிள் வித் சேம் நேம். அப்போ சேம் நேமாக இருக்கிறதால அது கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஸ்கோப் ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதால அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், டேரெக்டாக ஸ்கோப் ஆப்ரேஷன் இருக்கிறதால அவுட் சைடு இருக்க வேரியபிள் என்ன பண்ணணும், அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி தரணும். ஸ்கோப் ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதால லோக்கல் வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி தரணும், அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்கோப் ரிலேஷனோட ஆப்ரேட்டருடைய ஒர்க். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா function, how many types of function,
ஒரு ஃபங்க்ஷனை எப்படி அழைப்பது, ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு என்ன, இன்லைன் ஃபங்க்ஷன் என்ன, கால் பை வேல்யூன்னு என்ன, கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட், ஆர்குமெண்ட்ஸ்லேயே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், parameters ஆர்குமெண்ட்ஸ், வித் parameter, வித்தவுட் parameter, ஆக்சுவல் parameter, ஃபார்மல் parameter, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப் ஆஃப் த ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 5 மார்க்கு. மேபி இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது வித் எக்ஸாம்பிளோட எழுதணும். ஸோ ஓகே, ஸோ 1 டைம் 2 டைம் என்ன பண்ணுற, இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள், புரியும். ஈஸியான ஒரு கான்செப்ட், வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக். 3 மார்க் அண்ட் 2 மார்க் 1 மார்க்கில் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.